இன்னைக்கு என்ன வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம், என்னத்தை குறித்து நம்ம பேசலாம், என்னத்தை குறித்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், தேவன் ஆண்டவர் சொல்ல விரும்பக்கூடிய காரியம், ஓய்வு நாளை நீ ஓய்வு நாளை நீ அனுசரிக்கணும், ஓய்வு நாளை நீ அசட்டை பண்ணக்கூடாது, ஓய்வு நாளை நீ இஷ்டமான காரியங்களை செய்யாதபடி. ஓய்வு நாளில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓய்வு நாளில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா? ஓய்வு நாட்களில் ஓய்வு நாட்களை என்ன பண்ணணும், நீ ஓய்வு நாட்களை பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்தணும். சரியா? இப்போ ஓய்வு நாட்களை நீ தேவனை ஆராதிக்கணும். தேவன் நமக்கு கொடுத்த இருக்கக்கூடிய கற்பனைகளில் வாரத்தில் 6 நாட்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த 6 நாட்கள்லையும் நம்ம இந்த 7வது நாள், தேவன் 7வது நாளில் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஓய்வு நாட்களை நம்ம என்ன பண்ணோம், இந்த ஓய்வு நாட்களில் தேவனை ஆராதிக்கக்கூடியவனாக, தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இல்லையா? அப்போ தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, ஓய்வு நாட்களை நீ அசட்டை பண்ணவே கூடாது. சரியா? ஓய்வு நாட்களை வேதத்தில் வாசிக்கிறோம், ஓய்வு நாட்களும் இஷ்டமான காரியத்தை செய்யாதபடி உன் கால்களை விளக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீ ஓய்வு நாட்கள் என்ன பண்ணணும், தேவனை ஆராதிக்கணும். சரியா? சபைகள் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 2-3 பேர்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ஒரு சபைக்கு போயோ எங்கேயோ போய் என்ன பண்ண, நீ தேவனை ஆராதிக்கணும். அதான் தேவன் விரும்பக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? இன்றைக்கி தேவ சபையில் என்ன பண்ணும், ஓய்வு நாளை அசட்டை பண்ணவே கூடாது. ஓய்வு நாளை நீ தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்தும்படியாக நீ ஆராதித்து தான் இருக்கணும். சரியா? தேவன் விரும்பக்கூடிய காரியம் அதுதான். சரியா? ஓகே. அப்போ இன்றைக்கி என்ன வசனத்தை வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், ஓய்வு நாட்களில் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சரியா? தேவன் பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். சரியா? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தினாலே என்ன சொல்கிறார், தன் பிரயாசத்தினாலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அனுகிரகம் அளிப்பது தேவனுடைய அனுகூலம் அப்படிங்கிறார். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, சரியா? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ தன் பிரயாசத்தினாலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகூலம் அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்க புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சரியா? அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு சொத்துக்களை கொடுத்திருப்பார், ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மையான காரியங்களை கொடுத்திருப்பார், தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மையான காரியங்களை செஞ்சு வச்சிருப்பார் இல்லையா? அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியங்கள், தேவன் விரும்பக்கூடிய காரியங்கள், தேவன் நமக்காக செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் இது நம்ம என்ன பண்ணும்படியாக அனுபவிக்கும்படியாக அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறார், விரும்பக்கூடியவராய் இருக்கிறார். சரியா? அப்போ இங்கே வேதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது இல்லையா? இப்போ மனுஷன் என்ன சொல்கிறான், மனுஷன் வந்துட்டு நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. என்ன பெஞ்சிட்ருக்கு, நல்லா மழை பெஞ்சிட்ருக்க நேரம் உப்பு வைக்க போக முடியுமா? நல்லா மழை அடித்து ஊற்றுது மழை, அந்த மழை பெய்கிற நேரம் ஒரு உப்பு வைக்க போக முடியுமா? முடியாது. பெரிய புயல் காற்றாக அடிக்குது, அந்த காற்று அடிக்கிற நேரம் ஒரு மூட்டை பஞ்சு எடுத்துகிட்டு போய் விற்க முடியுமா? முடியாது. அதுபோல தான் அன்றைக்கி மனிதன் எல்லாவற்றிலேயும் காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். காலத்தையும் நேரத்தையும் என்ன பண்ணணும், நம்ம பிரயோஜனப்படுத்தி என்ன பண்ணணும், நம்ம வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக. இன்றைக்கி என்ன சொல்கிறான், தேவனுடைய பயமே கிடையாது. ஒரு புலி வருதுன்னா பயப்படுறான், சிங்கம் வருதுன்னா பயப்படுறான், கரடி வருதுன்னா பயப்படுறோமா இல்லையா? கடவுள் வருகிறாருன்னா பயமே இருக்காது இல்லையா? நீ காட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு புலி வந்துருச்சு பயப்படுறோமா இல்லையா? ஒரு யானை வருதுடா
பயப்படுறோமா இல்லையா? ஒரு கரடி ஒரு ஒரு விலங்கு வருது, பயப்படுறோமா இல்லையா? அதுபோல் இந்த விலங்கு எல்லாத்தையும் உண்டாக்குனது யார்? கடவுள் உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போ இந்த விலங்குகளுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோமா இல்லையா? யானை அடிச்சுவிடும், புலி பராண்டிடும், கரடி கடிச்சு விடும் அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளுக்கும் நம்ம பாம்புலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? பயப்படக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் உண்டாக்கினது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் தான் எல்லாவற்றையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் வருகிறார், அவர் சொல்கிறார், அவர் வழி நடத்துகிறார், தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கணும் இல்லையா? மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணோம்? தேவனுக்கு பயப்படக்கூடியவங்களாக இருக்கணும். சரியா? கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் என்ன, சில பேர் கேட்குறாங்க, அவர் உங்கள் வீட்டில் என்ன மாடாக மேய்ச்சிக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் அவர் மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் தேவன் நியாய தீர்ப்பு நாட்களில் என்ன சொல்கிறார்? தேவன் நியாய தீர்ப்பு நாட்களில் ஒவ்வொருவரையும் சிநேகித்து நடத்தக்கூடியவர்களாய் காணப்படுகிறார் இல்லையா? அப்போ தேவனுடைய கோபம், தேவனுடைய வைராக்கியம், இது நம்ம உணரணும். சரியா? அப்போ இன்றைக்கி இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் ஒரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். என்னன்னு பார்த்தா, பிறக்க ஒரு காலம் உண்டு. இந்த 3ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை கூட வாசிப்போம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு. சரியா? அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. சரியா? அப்போ நிறைய காலங்களை தேவன் பேர் சொல்லக்கூடிய காலங்களை, இந்த காலத்தையும் நேரத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? தேவன் படைத்து வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலத்தை தாண்டி வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும், இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிள்ளையை கொண்டு போய் எல்கேஜியில் சேர்க்குறோம். சரியா? அப்போ பிள்ளையை கொண்டு போய் ஒரு பிள்ளையை கொண்டு போய் எல்கேஜியில் சேர்க்குறோம், ஒரு யூகேஜியில் சேர்க்குறோம். அப்போ அந்த பிள்ளை எல்கேஜி படிக்கிற பிள்ளை எல்கேஜி ஏபிசிடி தானே படிக்கும். எல்கேஜி படிக்கிற பிள்ளை என்ன பண்ணும்? ஏ, பி, சி, டி இப்படி தான் படிக்கும். அப்போ அந்த பிள்ளையோட அவங்க அம்மா ஒரு பெரிய டீச்சராக இருப்பாங்க, பெரிய ப்ரொஃபஸராக இருப்பாங்க, பெரிய ஒரு அதிகாரியாக இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்லும்? என் பிள்ளை கூட நானும் சேர்ந்து படிக்கணுங்க, எனக்கு ஒரு அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் போய் கேட்பாங்களா என்ன? கேட்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்ம இந்த எல்கேஜெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம், யூகேஜெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம், நம்ம எல்லா ஆல்ஃபபெட்லாம் படிச்சிருக்கிறோம். நமக்கு ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும், டி தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இந்த எல்கேஜி பிள்ளைங்க கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண முடியாது? படம் படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த பிள்ளைங்க அப்போ தான் கற்றுக்குட்டி பிள்ளைங்க, எப்படியா உருண்டு பிறண்டு எப்படியாவது ஏ, பி, சி, டி எல்லாம் கற்றுக்கும். சரியா? அதுபோல தான் ஒரு காலம் ஒன்று தேவன் வைத்திருக்கிறார், ஒரு நேரம் ஒன்று வைத்திருக்கிறார். அதில் என்ன பண்ண முடியும்? நம்ம பிறருடைய சின்ன குழந்தைங்க ஸ்தானத்தில் போய் நம்ம நிற்க முடியாது. ஓகேவா? அப்போ நாம் பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு. நம்ம தாயின் கர்ப்பத்தில் மீண்டுமாக நாம் பிறக்க முடியுமா? மீண்டுமாக தாயினுடைய வயிற்றில் நம்ம உருவாக முடியுமா? முடியாது. அப்போ பிறப்பதற்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், வாழ்வதற்காக நம்ம ஜீவிப்பதற்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ மனுஷன் இதை நல்லா உணரணும். இன்றைக்கி அதுக்கப்புறம் பசங்க என்ன பண்ணுறாங்க? பெரிய ஆளாக வராங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க, நல்லா இருக்கிறாங்க, அப்படியே வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே வருகிறாங்க இல்லையா? தன் காலத்தை என்ன பண்ண மனிதன் உணரக்கூடியவனாக காணப்படணும், தன் நேரத்தையும் உணரக்கூடியவனாக காணப்படணும். அதான் இங்கே பிரசங்கி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பிறக்க ஒரு காலம் உண்டு,
இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறார். அப்போ நீ நன்றாக உணரணும் வாழ்க்கையை குறித்து. வாழ்க்கையை முதல்ல வாழ்க்கை பாடத்தை குறித்து நன்றாக உணரக்கூடியவங்களாய் காணப்படணும். சரியா? அப்போ நீ எப்படி என்ன பண்ணும்? அப்படி உணர்ந்து வாழ ஆரம்பிக்கும்போது தேவன் உன்னை நன்மையாக நடத்தக்கூடியவராக இருப்பார். சரியா? சரி. அப்போ இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்கிறாருன்னா, அதே அதே வந்துட்டு 10வது வசனத்தை கூட வாசிப்போம். பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதும் இல்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினாலே திருப்தி அடைவதும் இல்லை, இதுவும் மாயை அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? இப்போ பணப்பிரியன் என்ன பண்ணுறது இல்லை, பணத்தினால திருப்தி அடைகிறதே கிடையாது. செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைகிறதே கிடையாது. சரியா? அப்போ இதுவும் என்ன இருக்குது, ஒரு மாயான வாழ்க்கையாக தான் காணப்படுகிறது. அப்போ என்ன பண்ண சொல்கிற தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த மாயான வாழ்க்கையை நீ விட்டொழிக்க வேணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? பிரசங்கி சொல்லுகிறார். அடுத்து வேதொரு வசனத்தை கூட வாசிப்போம். இங்கே ஒரு வசனத்தை வாசிப்போம். சூரியனுக்கு கீழே, பிரசங்கி புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு, சரியா, நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் இதுவே பங்கு அப்படிங்கிறார். உனக்கு என்ன பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எல்லாம் கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த பூமியில் நீ வாழக்கூடிய நாட்களில் உனக்கு என்ன பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நாங்கள் எப்படிலாம் வாழணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, இந்த சூரியனுக்கு கீழே உனக்கு கொடுக்கப்பட்ட பங்கு என்ன அப்படின்னு சொன்னால், உன் நியமிக்கப்பட்ட மனைவியோடு, சரியா, மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை என்ன சொல்லியிருக்கிறார்? நிலையான ஜீவ வாழ்க்கை என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த வசனத்தை வாசிப்போம். நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி. சரியா? இந்த ஜீவனுக்குரிய வாழ்க்கையிலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே அப்படிங்கிறார். சரியா? அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சூரியனுக்கு கீழே நியமிக்கப்பட்ட நாட்களில் உன் மனைவியோட சந்தோஷமாக இரு. ஆனால் இருந்தாலும் இந்த எல்லாவற்றையும் என்ன பண்ண, மாயான வாழ்க்கை என்று சொல்லி என்ன பண்ண, நீ அனுபவி. அப்போ எல்லாம் சொல்கிறான், கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோடு வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நல்லா ஆயிடலாம். நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கை, நமக்கு நிலையான ஒரு செல்வம் வந்துருச்சு, நிலையான ஒரு சொந்தம் வந்துருச்சு, குடும்பம் எல்லா வாழ்க்கையும் நிம்மதி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க, என்ன சொல்கிறாரு? மாயான வாழ்க்கைன்னு தான் சொல்கிறார். பிரசங்கி சொல்லுகிறார், உன் நிலையில்லாத வாழ்க்கையை என்ன சொல்லுகிறார்? மாயைக்குரியதாக சொல்லுகிறார். அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாயான வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்கிறோம். சரியா? இதை நீ உணரணும். அடுத்து இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் இன்னொரு வசனத்தை கூட வாசித்தா நல்லதாக இருக்கும். சரியா? ஆசையானது அலைந்து திரிகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். சரியா? இதுவும்
மனதை சஞ்சலப்படுத்தக்கூடியதுமாய் இருக்கிறது அப்படிங்கிறான். சரியா? என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய ஆசையானது அலைந்து திரிகிறதை போல. சரியா? இன்னைக்கு உலகத்தில் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அது கிடைக்குமா, கார் கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, வண்டி கிடைக்குமா, சொத்து கிடைக்குமா, 4 மனைவி கிடைக்குமா? சரியா? அப்போ நம்முடைய ஆசை என்ன பண்ணும்? அலைந்து திரியும். ஏன்னா நம்ம ஒரு குரங்கு மாதிரி தானே வாழுகிறோம். சரியா? அப்புறம் நம்ம மனதை என்ன பண்ணுகிறோம்? நம்ம என்ன சொல்லுகிறோம்? என்ன சொல்லுகிறோம்? அலைந்து திரியாதபடி. அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசையானது அலைந்து திரிவதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். சரியா? இதுவும் மாயே அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்லுகிறார். சரியா? அப்போ தேவன் சொல்லக்கூடிய இந்த வேத வசனங்களை, தேவன் சொல்லக்கூடிய இந்த மாயான வாழ்க்கைகளை நீ என்ன பண்ணி இதை சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாய் காணப்படணும். சரியா? அது மட்டும் கிடையாது. இன்னொரு வேதத்தில் வாசிக்கிறோம் ஒருவன் இந்த 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். என்ன சொல்கிறாருன்னா, ஒண்டியாக இருப்பதை பார்க்கிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவருக்கு பலன் உண்டாகும் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? ஒண்டியாக இருப்பதை பார்க்கிலும் 2 பேர் கூடி இருப்பது நலம் அப்படிங்கிறாரு. சரியா? அவர்களுக்கு நல்ல பலனும் உண்டு அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒருவன் விழுந்து போனால் அவனுடைய உடனாளி என்ன பண்ணுவான்? அவனை கை தூக்கி எடுப்பான். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஒருவன் விழுந்தால் என்ன சொல்கிறார்? ஒருவன் விழுந்தால் அவனுடைய உடனாளி என்ன பண்ணுவான்? அவனை தூக்கி எடுக்கக்கூடியவனாக இருப்பான். சரியா? ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். சரியா? அப்போ நீ என்ன பண்ணணும்? 2 பேர் என்ன பண்ணணும்? 2 பேர் ஒருமனப்பட்டு வாழணும். 2 பேர் என்ன பண்ணணும்? ஒற்றுமையாக இருக்கணும். 2 பேர் ஒருமனப்பட்டு வாழக்கூடியவங்களாக இருக்கணும். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, 2 பேரும் என்ன பண்ணணும்? ஒருமனப்பட்டு வாழக்கூடியவனாக காணப்படணும். அப்பொழுது தான் என்ன வேதம் சொல்லுகிறது? என்ன சொல்லுது? அப்போ தான் என்ன எப்படி இருப்ப? நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறார்? பிரசங்கி சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். அப்போ இந்த உலகத்தில் வேற ஒரு வசனம் கூட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நமக்கு என்ன தான் கிஃப்ட் இருக்குங்க, என்ன தான் நிம்மதி இருக்குது, என்ன தான் இருக்குன்னு சொல்லி கேட்டால் தேவன் சொல்லக்கூடிய காரியம், நீ இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் அன்புள்ளவனாக இரு. சரியா? பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இரு, பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இரு, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இரு. அப்போ தான் என்ன சொல்ல இருக்கும்? எப்படி இருக்கும்? வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரியா? அப்போ இந்த வேத வசனங்களை என்ன பண்ணணும்? நம்ம வாசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது மட்டும் கிடையாது. பெண்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். அந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கிறோம். சரியா? குணஸ்தாலியான ஸ்திரீ. சரியா? குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சரியா? ஒரு குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அவருடைய விலை எப்படி இருக்கும்? ஒரு குணஸ்தாலியான ஸ்திரீ, ஒரு நல்ல குணமுள்ள பிள்ளை, நல்ல குணமுள்ள ஒரு தங்கை, நல்ல குணமுள்ள அக்கா, நல்ல குணமுள்ள ஒரு அண்ணன். அப்போ அவருடைய விலை எப்படி இருக்குன்னா முத்துக்களை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும்.
விலை எப்படி இருக்கும்? முத்துக்களை போல அதிகமாக இருக்கும். அப்போ தேவன் விரும்பக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீ அன்புள்ளவனாக நீ வாழு. பிறரை இந்த மாயான உலகத்தில் என்ன பண்ணு, நீ பிறரை நேசிக்கக்கூடியவனாக இரு. அப்போ தான் என்ன இருக்கும், உன்னோட வாழ்க்கையே நல்லா இருக்கும். தேவ சிநேகம் உள்ளவனாக வாழு. சரியா? நம்ம ஜெபிப்போம். தேவனுடைய ஆவியானவரை, இந்த நாளை குறித்து கூட நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வேதவசனம் பிரயோஜனமாக இருக்கும்படி ஆண்டவரே, இந்த மாயான நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே, தேவனை குறித்து மகத்துவப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு சண்டை பண்ணாதபடி கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு பிரச்சனை பண்ணாதபடி கர்த்தாவே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாய நாட்களை ஏற்ற வேளை கர்த்தாவே ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலத்துக்கு தக்கதாய் வாழும்படி ஆண்டவரே, நேரத்திற்கு தக்கதாய் வாழும்படி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே தேவனே கர்த்தாவே அனுகிரகம் செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஆண்டவரே, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழட்டும் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, தேவ சமாதானமும் கர்த்தாவே ஆண்டவரே, தேவனுடைய கிருபையும் கர்த்தாவே பிள்ளைகளை ஆளும்படியாய் தகப்பனே ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையாய் வாழும்படியாய் ஆண்டவரே, தேவ சமாதானமாய் வாழும்படியாய் தகப்பனே, தேவ கிருபையோடு வாழும்படியாய் தகப்பனே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் கூட கர்த்தாவே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. தேவ சமாதானமாய் வாழும்படியாய் தகப்பனே உதவி செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கட்டுகளை முறியடிப்பீராக ஆண்டவரே. பிசாசுடைய மந்திர தந்திரங்களை முறியடிப்பீராக தகப்பனே ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசல விக்கிரகங்களை ஆளாதபடி கர்த்தாவே ஆண்டவரே, தேசல கர்த்தாவே விக்கிரகங்கள் எல்லாம் ஒளிந்து போகும்படியாய் தகப்பனே ஆண்டவரே. தேசல கர்த்தாவே ஆண்டவரே, தேவ சமாதானம் காணப்படும்படியாய், தேவனுடைய கிருபை காணப்படும்படியாய், தேவ தயவு காணப்படும்படியாய் தகப்பனே ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோமப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் அங்கீகரிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாமலும் செபிக்கிறோம். சுபங்கோடு நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியமும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்யமும் எப்பொழுது எங்கள் மத்தியில் இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி.